ஓ அதுவா, சரி வைங்க. ஓகே, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இவங்களாம் யாரும் தெரியுமா? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலே. என்னதான் நல்ல ஸ்கூலில் படித்து நல்லா காலேஜில் பிளேஸ் ஆகி இப்போ நான் இங்கேருந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா ஒரு காரணம் அவங்களும் தான். என்ன தெரியல, இன்னைக்கு அவங்கள பார்க்க போகிறதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது சார், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்துட போகிறாங்க. அவங்க பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அவங்க பார்க்க என்ன பண்ணுவாங்க சார். 5 minutes அவங்களை கூப்பிட்றது என்ன சார் இருக்குது, டைமிங் கேட்கலாம்ல சார்? ஓகே, ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட். ஓகே சார், கூப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ. ஒட்டிருக்கீங்க. +2 தேர்வு முடிவுகள் இன்று காலை 9 மணிக்கு வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம். சரி ஓகேப்பா. அப்பா அண்ணாச்சி கடையில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் எல்லாம் சாப்பிடு. சரிப்பா. ஏன் நீ வேப்பட்ட கண்ணு வலிக்குதுப்பா. பாத்தீங்களா சார், என் பையனை புக்கு பார்த்து படிச்சு பூசாட்டி பார்க்கறதுனால கண்ணு வலிக்குது என் பையனுக்கு. ஓகேப்பா, நல்ல பையன். சரி, எங்கப்பா போறீங்க? அப்பா ராஜேந்திர மாமா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறப்பா. ஏன் நான் மூடு தூக்க போறேன்ப்பா. அப்பா நீங்க எங்கப்பா? நான் போயிட்டு வரேன். நீ படிப்பு மூடு தூக்கிறதோட வச்சுக்கண்ணே. அப்பா டெய்லி நீங்க உடைக்கிறீங்கப்பா, இன்னைக்கு நான் போறப்ப உங்களுக்காக. நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்கப்பா. நீ கோர்ஸ் பண்ணி கேட்கறதுனால சரி போப்பா. ஓகேப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. தம்பி கிஷோர், இன்னைக்கு ரிசல்ட் ஆமே வீடியோ எடுக்கறல. யாரு? நம்ம தீனாங்களா? தீனாங்களாப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ஆயாக்கு இந்த உடம்பு சரியில்லை, பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் மாமா கடையில போறேன்ல, அதான் வாங்கிட்டு சொன்னேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. தீனாங்களோட ஆயாவுக்கு உடம்பு இல்ல, அவங்க ஆயாக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தாங்கப்பா. மாமா கடைக்கு போற வழி தானே, அதான் வாங்கிட்டு தரேன், அதான் வேற ஒண்ணும் இல்லப்பா. சரி, ஏதோ படிச்சிருக்கேன். சரி ஓகே. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓகேப்பா. அப்பா என்னப்பா அது? ஏதோ மெசேஜ் வந்துருக்குப்பா. 12 போட்டிருக்க, அப்புறம் எல்லாம் இங்கிலீஷ்ல போட்டு ஒன்றும் புரியலப்பா. படிக்காத கலதை படிச்சு நான் பாக்குறேன்ப்பா. அப்பா அது வேற ஒண்ணும் இல்லப்பா, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயா சாக்லேட் தராங்கப்பா. அந்த ஸ்கீம்ப்பா. 12th படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமாப்பா. கவர்மெண்ட்? ஆமாப்பா. சாக்லேட்? ஆமாப்பா. பாத்தீங்களா சார், எவ்வளவு நல்ல இனிஷியேட்டிவ் பாத்தீங்களா சார். 12th படிக்கிற பசங்களுக்கு கவர்மெண்டே சாக்லேட் தராங்க. சரி ஓகேப்பா, நீ சாக்லேட் வந்து அப்பா உனக்கு கேட்டு வாங்கிட்டு வா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா. அப்பா என்னப்பா இது? விவோ போன்ப்பா. இது தெரியுதுப்பா, என்னது இது? அப்பா போன்ப்பா, வேற ஒன்றும் இல்லப்பா. 12th படிக்கிறவங்க சாக்லேட் தான் சொன்னேன். ஆமாப்பா. ஃபோன் வாங்கி கொடுத்த நான் மட்டும் எல்லாம் இருக்கலாம்ப்பா. இந்த ஃபோன் கண்டுபிடிச்சவன் புதுசாரி தான், அதனால தான் இத்தனை ஃபோன் வைக்கிறான். தட்டினே கூகுள் டிரான்ஸ்லேட்ல தமிழ்ல வருது 12th ரிசல்ட்னு. அப்பங்கிட்டே போய் சொல்ற நீ. அப்பா அப்பெல்லாம் இல்லப்பா, நான் எதுப்பா போய் சொல்லப்பா, நம்ம புள்ளப்பா நானு. அப்பங்கிட்டே போய் சொல்றீங்க. இல்லப்பா, பசங்க இப்படி இருக்கீங்க. சரி ரிசல்ட் வந்துருச்சு, எடு. அப்பா அது வந்து என்ன சொல்லுங்க, அப்பா நெட்டு சுத்துதுப்பா, நல்லா நல்லா இருக்கு. என்ன சார் ஃப்ரெண்டுப்பா. கார்த்தி. ஹலோ மச்சா, ரிசல்ட் வந்துருச்சுடா. நான் நாளைக்கு சொல்லிட்டு போய் வாடா. நீ வேற 300 தான் இருக்கு. உங்க அப்பட்ட மாட்டிக்காத. அப்பா கார்த்தி. உன் ஃப்ரெண்டு கார்த்தி. என் ஃப்ரெண்டு முனிஷா, உன் ஃப்ரெண்டு கார்த்தி. ஆமாப்பா, உங்க ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டுப்பா. எவ்வளவு கார்த்தி? கார்த்தி வந்து 600க்கு 595 தான்ப்பா.
395 தான். ஆமாப்பா. இந்த பிச்சமுத்து பையன் கிஷோர் 6 வாரே வா. எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? 6 325 வாங்குனது எவ்வளவு ப்ரௌடா சொல்றாங்க. நான் அவ புள்ளப்பா அப்படிதான் பார்ப்பேன். சரி ஓகே, இந்த மார்க்கெல்லாம் வச்சு நான் எங்க போய் இப்போ உங்க மாமன் கீது கால் பண்ணா நான் என்ன சொல்றேன்? மாமா தான் கூப்பிடுறாரு. ஹலோ மாமா, சொல்லுங்க மாமா. நல்லா இருக்கேன் மாமா. நீங்க மாமா அத்தை நல்லா இருக்காங்களா? ஓகே மாமா. அப்பா மாமா எங்கே தான் மாமா இருக்காரு? தரேன் மாமா. ஹலோ மச்சான், மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. 12th ரிசல்ட் கேள்விப்பட்டேன். ஆமாங்க மாப்பிள்ள. நம்ம மருமகன் எப்படி மார்க்கு? நம்ம மருமகன் மாப்பிள்ள. ஆமா மச்சான். 325 மச்சான் மச்சான், ஏதோ 300 கேக்குது மச்சான். மாமா மாப்பிள்ள 325 தான். என்ன மச்சான் சொல்றீங்க? பக்கத்துல இருந்து 550 எடுத்திருக்கு. நந்தினி 550 மச்சான். 550. ஆமா இது மச்சான். நம்ம பக்கத்து வீட்டு நந்தினி. ஆமா மச்சான், நீங்க அம்மோட படிக்க வச்சு இவ்வளவுதான் மார்க் எடுத்திருக்கானா? அப்பா நந்தினி அப்பா. எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? நந்தினின்னு கேக்குறா பாருங்க. சார் நான் நல்லா தான் படிக்க வச்சேன். இவன் படிக்க வச்சதுக்கு நான் போய் எழுதிருந்தா கூட நான் டேஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பேனே. அப்பா அது டேஸ்ட் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏஜ் ஃபர்ஸ்ட். இந்த இதெல்லாம் நல்லா பேசு. சரி சரி ஓகே மாப்பிள்ள. அதான் 325 வாங்கியிருக்கான். அதான் மாப்பிள்ள. என்ன மச்சான், ஏதோ உருண்டை சம்பளம் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பையன் 325 வாங்கியிருக்கான்ல, வீட்டில் ஒய்ஃப் ஸ்பெஷலாக மீன் குழம்பு செய்கிறாங்க. ஆமா மச்சான், ஏதோ ஜஸ்டே பாஸ் ஆனாலும் அடிச்சு விடுற இந்த காலத்துல பையன் பாத்தானுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுக்குறீங்களே. வெரி கிரேட் மச்சான் நீங்க. ஆமாம் மாப்பிள்ள, நமக்கு பையனை எப்போ அரவணைச்சுதானே பழக்கம். மச்சான் தெரியுது மச்சான், தெரியுது மச்சான். சரி நீ யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பத்திரமா பாத்துக்கிறேன். எந்தாடி உங்க அண்ணன் பையன் எடுத்த மார்க்க பாரு. இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க ஒண்ணுமே சொல்றது இல்லை. உன் குடும்பம், உங்க அம்மா குடும்பம் முன்னாடி என் மானத்தையும் வாங்குறியடா. இப்ப என்னடா சொல்லுவாங்க? உன்னை படிக்க வச்சு உங்க அப்படி என்னடா சொல்லுவாங்க? இல்லப்பா பிச்சமுத்து. அது எனக்கு தெரியும், எனக்கே சொல்லி தராரு. சரி வா, உன்னை படிக்க வச்ச பாவத்துக்கு கோயில் என்னைய கொண்டு போய் பிச்சை கேட்கற மாதிரி சீட்டா கேட்கணும். வா அவ்வளோ போனா நம்மள தம்பிடா வீடியோ வீடியோ நல்லா இருக்கா? எவ்வளவு பிரம்மாண்டமான காலேஜா பார்த்து வச்சிருக்காங்க. அம்மா பெருசா இருக்குப்பா காலேஜ். இந்த ஆமாப்பா. சார் குட் மார்னிங் சார். தம்பிக்கு அட்மிஷன் போட வந்திருக்கோம் சார். என்ன இந்த காலேஜா? நீங்க ப்ரோ இது காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாமே இருக்குங்க சார். நீரே நான் சொல்றேன் சார், தம்பி எல்லா கேம்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட். தெருவில் எல்லா போட்டியும் சார், பாட்டில் நீர் முதல் ஊசினூர் கோட்டர் ஸ்போர்ட்ஸ் சாக்கு போட்டி. ஏன் அதிர்ஷ்டவட்டமோட நம்ம பையனுக்கு தான் ஒரு நாள் பார்த்துக்கங்களேன். ஸ்போர்ட்ஸ் கேக்குறாங்க நீங்க. அங்கதான் ஸ்போர்ட்ஸ் அப்படி தெரியாது போயிட்டு அட்மிஷன் போட போறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், அட்மிஷன் போடணும். குட் மார்னிங் சார். சார் கிஷோர், இனிமே நீ அப்பாவை அண்ணன்னு கூப்பிடு. வீட்டுக்கு வந்துட்டா நான் அம்மாட்டு சொல்றேன். சரி சொல்லுங்க சார், உங்க பையன் பேர் என்ன? எப்போ பேர் என்ன பாரு. கிஷோர் சார். கிஷோரா? அப்பா அப்பா சார் கிஷோர் மட்டும் போடுங்க சார். அவர் பேருக்கு முன்னாடி இந்த பேரை போடுறதுக்கு அப்புறம் எந்த மொழியும் பார்க்கவும் மாட்டேங்குது, பேசவும் மாட்டேங்குது சார். ஏய், உங்க அப்பா அந்த காலத்துல வீட்டு ஐயோ போதும், தயவு செஞ்சு நீங்க அட்மிஷன் போடுங்க. சரி சார், உங்க பையன் மார்க்கெட்டான். கொஞ்சம் மார்க்கெட்ட 325 சார். 325. ஆமா சார். என்ன சார் பொண்ணி போச்சு சார், மார்க் கம்மி சார். எல்லா காலேஜ்லயும் கேட்டேன் சார், எந்த காலேஜ்லயும் சேர்த்தல, நீங்க மட்டும் தான் பண்ணீங்களே. எந்த சொல்ல சார் 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 வாங்க சார், ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஏன் சார் நெகட்டிவா ஃபீல் பண்றீங்க? சார் படிப்பு மார்க் முக்கியம் தான், அதே லைஃப் கிடையாது. கேட்டுக்க போனல மார்க் முக்கியம் இல்லையா? படிப்பு ரொம்ப முக்கியம் தான். ஆமா சார். சார் ஒரு ஒரு பையனுக்கும் டேலண்ட் இருக்கும். அது எப்படி சார்? உத்தர டேலண்ட் இருக்கும்போது மற்ற ஒரு பையனுக்கு டேலண்ட் இல்ல. அப்படி சொல்லு. அதுக்குதான் சார் நாங்க ஆரம்பிச்சோம். வைத்தமானி தெரியுங்காலே நாங்க பாருங்க சார். சார் ஒவ்வொரு வீட்டுல டேலண்ட் இருக்கும், அது கொண்டு வந்து நம்ம காலேஜ் இவனுக்கு பிளேஸ்மெண்ட் கம்யூனிகேஷன் அதுல ட்ரெயின் பண்ணி பக்கம் பாதி காமிக்கிறேன். அப்பா எனக்கு இந்த மாதிரி சம்பவம் வேணும். சார் அது விடு சார், நம்ம 100% விடு சார்.
என் பையனை லேசாக்கிட்டீங்க சார். பையன் வாங்கி என் பொறுப்பு சார். சார் சார், நெஞ்ச தொட்டிட்டீங்க சார். அதை கையெழுத்துடா. சார், இனிமேல் அது உங்க பையன் இல்லை சார். நம்ம பையன் சார். நான் பாத்துக்கிறேன் சார். நான் வளர்த்து என் பொறுப்பு சார். சூப்பர் சார். இனிமே கிஷோர் பிச்சமுத்தியா சார். கிஷோர் மிஸ்டர் ஈஸ்வர் ஆர் சார். நம்ம பையன் சார். ஐயோ, வரேன் சார். சிக்னேச்சர் போடுங்க சார். கையெழுத்து சார். பரவாயில்ல சார். நம்ம காலைல 5 நிமிஷம் அழையில ஐயோ, அப்படி இருக்காமல் தப்பி வச்சிருந்தீங்க காலேஜ். சார், அவன் போறேன் சார். போடுங்க, போடுங்க சார். ஓகே, நம்பி வாங்க. ரெண்டு உள்ள வாங்க. ஓகே சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வேலை. ஆமா ஆமா ப்ரோ. சார் மார்னிங் சார். ஏன் போகாத பஸ் ஏறா? ஆமா சார். சரி, பஸ் நேரம் ஃப்ரீயா விடுறேன். ஓகே சார். அமைதியா இருங்க. தேங்க்யூ சார். ப்ரோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் சாரும் செம்ம க்ளோஸ். நானும் சாரும் ஃப்ரீ டைம்ல கிரிக்கெட் விளையாட போவோம். ஏய், அவர் என் பக்கத்து வீடு. நான் கிரிக்கெட் விளையாட போகும்போது நான் 6 அடிப்பேன், அவர் 4 அடிப்பாரு. கேட்க ஒரு தெரிஞ்சவன் பக்கத்துல கிடச்சா போனா என்ன வேணா பேச வேண்டியதான். அவர் எனக்கு க்ளோஸ்டா. உனக்கெல்லாம் அவரை யாருக்கு கூட டேய், அவர் எனக்கு அப்பா மாதிரிடா. உருளாடவே. ஏடா தாத்தா? கிஷோர் பேசுறாரா? யார் அந்த கிஷோரு? ஆனா சார். வா தம்பி. சார் என்னப்பா பிரச்சனைங்க? சார் என்னை யாரும் தரலையா? சார் கிஷோர் சார். தெரியலப்பா. சார் கிஷோர் பிச்சமுத்து சார். தெரியல. சார் சார் சொல்லுப்பா. நல்லா பாருங்க சார், அட்மிஷன் பண்ணிக்கலாம். நீங்க கூட உங்க புள்ள மாதிரி இருக்கீங்க சொன்னீங்க சார். உள்ள மாதிரி. ஓ! அது தம்பி. சொல்லுங்க சார். இந்த காலேஜ்ல மொத்தம் 800 அட்மிஷன். ஓகே சார். அதுல 600 பேர் நான் தான் போட்டேன். சூப்பர் சார், கை கொடுங்க. ஓகே. அதெல்லாம் எப்படி போட நினைக்கிற? பெண்ல இல்ல. இதான் தவறான சரி. நான் போய் நினைச்சு அட்மிஷன் போட்டேன். சுவாதிமா, அப்ப போடுங்க. நான் இங்க என்ன பண்றேன்? ஒன்னே அட்மிஷன் போட்டேன். நான் தான் என்ன போட்டேன்? ஒன்னே சொன்னேன். மாமா மாதிரியா? சாப்பிடுவா தனியா கவனிச்சுக்கிறேன். என்ன சொன்னேன்? இதோ ஸ்டார்டிங் தம்பி. என்ன தெரியாம போப்பா. சார் அப்பா வீட பொட்டாடி இவங்க பிரச்சனை. சை. அப்பா அப்பா என்ன சொன்னாரு? ஏய், இங்க அப்படிதான் இருப்போம். வெளிய போனா நாங்க பேசிப்போம்டா. அப்பா கூப்பிடுறாடா, போய் பேசுறாடா. ஏய், நான் டீசி வாங்குறேன், போங்கடா டேய். யாரா டிசி வாங்குறது? தம்பி வாங்க. வா வா வா. என்ன தம்பி டிசி வாங்குற? டீசி கூட இல்ல சார். அப்பா வாங்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. தம்பி என்ன டிசி எடுத்தீங்க? ஆமா. சரி. நான் விளையாட்டு பண்ண தம்பி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் ஜாலியா பேசி விளையாட்டு என்ன நீ? வேற நீங்க நம்ம ஆமா தம்பி தம்பி இந்த ஒண்ணு காலேஜ் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த சார்ட்ட இந்த அப்பாட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நான் பெருமையா சொல்லுங்க சார், வாங்கிட்டு போயிட்டு. ஏய், கேட்டீங்களா? பத்து இல்ல. தெரியாம நம்பிட்டு இருக்கான் பாத்தியா? தேங்க்யூ சார். ருக்மணி பத்தியா? என் ருக்மணிடா. தம்பி என்ன கண்ணு அழகா இது பின்னாடி பட்டாம்பூச்சிலாம் பறக்குது, என்ன கதை? ஆள் போயிட்டு இருக்கு bro. ஆளா? தம்பி இனிமே அந்த பொண்ணை பாக்குறது பேசுறது அப்படியே போகும்போது பின்னாடியே போறது இதெல்லாம் அப்படியே விட்டுறணும், சரியா? அப்புறம் நீங்க அவன் வாய் பேசிட்டியா? இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, சொன்ன மட்டும் கேட்கணும், புரியுதா? ஏய், என்ன மச்சான் நான் பேசுறேன்? ப்ரோ, அவன் தான் பாக்குறான் தெரியல. ஒதுக்கி போவாங்க. நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க நீ ஏன்டா உள்ள பேசிட்டியா நீ? அவன் ஃப்ரெண்ட் நான் அப்படிதான் பேசுறேன். தம்பி வாயில பேசிட்டு இருக்கிறது எனக்கு கை வைக்கிற மனம் ஆகாது, பாத்துக்க. ஏய் வெயிடா கிடையாது. சொல்லுடா, சொல்லுடா. சொல்றதுக்கு முன்னாடி கை வச்சிட்டான்டா. நீ மூஞ்சில யாரா பிளேட் போட்டா? தில்லானாடா? இல்ல, ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், அவன் ஆள விட்டு வரான்டா. வா, அண்ணே சொல்லுவாங்கடா. வாடா, கிஷோர், நம்ம போலாம்டா. அண்ணே, மேல வாடா. என்ன, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, கிஷோர் அவன் ஆளுன்னு சொல்லி உஷார் பண்ண பாக்குறானே. அதானே அடிச்சு விட்டே ஆரம்பிச்சேன். ஆறாவே பார்க்கலாம். பச்சைகளுக்கு எல்லாம் ஒரு லவ் தான்.
இவங்க 4 பேருக்கு நான் ஒருத்தன் போதும், நீ பின்னாடி போ. நான் பாத்துக்கிறேன். இந்தா, இந்த 16 மார்க் படி. அமுல் பேபி அமுல் பேபி இது வரைக்கும் இந்த ரகுவரன் வில்லனாக பார்த்திருக்கேன். இனிமேல் ஹீரோவா பார்ப்பேன். ஆமாச்சான் ஆமாச்சான். 18 வயசுக்கு ஹீரோவுங்க. ஏன் பரிமாண உள்ள இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஐயோ அம்மா அடிச்சு விட்டாங்க. ஏய் அடிச்சு விட்டாங்கடா. ஓபன் பண்ணி கை வைக்கிறீங்களா? நான் எங்க அம்மா என்ன சொல்றேன்? அடிக்கிறீங்க சும்மா வரமாட்டேன். வாயை ரைட் பண்ணி பாருங்க. நீ தைரியமா சொல்லுமா, உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோம். ஏய் உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? ஏய் உனக்கு என்னதானே பிடிச்சிருக்கு? வெக்கலாம் போடுற. ஏய் பாருமா, உன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம பையன் கிஷோரை பிடிச்சிருக்கா இல்ல மதனை பிடிச்சிருக்கா? நீ ரெண்டு ஏதோ சொல்லிட்டா இதெல்லாம் விட்டுவா. நீங்க எதுவா இருந்தாலும் என் புருஷனை ருக்மிணி அது ஏன் ருக்மிணிடா? நீ அந்த ருக்மிணி யார் அது? கருப்பாவிடா, நடைய பார்த்தா தெரியல. அவன் ஆள் தானே புரியல. காலேஜ் ஏன் கண்ட்ரோல் வந்துச்சு? தம்பி என்ன இருக்காங்க? நிராச நிலா ரைட்டு தான். இது வந்துடும். எங்க அண்ணன் மட்டும் கேட்டுக்கோங்க. எங்க நம்ம நேஸ் பண்ணி ஏன் உன்னை கூப்பிடுறாங்கண்ணே, வானே இங்க. அண்ணே அவர்தான் எங்க அண்ணே. இல்ல காலேஜ் இருக்கா? சைட்டு வரையா இருக்கா? சார் படிக்கலாம் சார் வரேன். படிக்கலாம். ஆமா சார். என்ன படிக்கலாம் வரேன்? உண்மையா சார் படிக்கலாம் சார் வரேன். வீட்டுல ஒரு கொண்டாடி தொல்ல உத்தியோகம்னா உன்னோட தொல்ல நாங்க எங்கதான் போகலாம் சார். அவனுக்கு நல்லா பண்ணுங்க சார். எல்லாம் உண்மையதான் சொல்றாங்க. என்ன சார் அவங்க எல்லாம் காலை நல்லதான் பண்ணிருப்பாங்க. நல்லதான் பண்ணீங்க பாருங்க சார், காலை நல்லதான் பண்றாங்க. சரி கையில சார் ஓடியோ சார். இப்பதான் சார் நம்ம கீதா நமக்கு சைன் ஆயிட்டு வரேன் சார். வரேன் சார். டிபார்ட்மெண்ட்ல போட்டு எழுதி சார். இது வரேன் சார். நான் நாளைக்கு கூப்பிட்டுறேன் சார். நாளைக்கு தான் கூப்பிட்டுறேன். ஓகே சரி. இல்லாட்டி 10 டே எழுதிட்டு வரேன். சரி சார். சார் அந்த அசைன்மெண்ட் சார். நான் சொன்னா நீங்க கேட்க போலாம். தென்பாண்டி சேவையிலே தேரோடும் வேதியிலே மாங்கோல வந்தவனே தம்பி எக்ஸாம் வந்துருச்சு, பிட்டு கிட்ட நான் வச்சிருந்தேன். நான் யாரு தெரியுமில்ல, தொலைச்சிருவேன். நான் யாரு மாதிரி? அப்பா மாதிரி சார்.
ப்ரொமோஷன் சொன்னது தப்பா போச்சு. அப்படி நந்தினி கூப்பிட்டேலா அதே பத்தல ரெண்டு பாட்டு வச்சது. ஏய் சைலன்ஸ். தம்பி நான் மரண காடு காட்டியிருக்கேன். டீ கோபால் ஆனா இந்த டீ கோபால் தம்பி என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சார், நந்தினி சார். போட்டா ஸ்டாஃப் வந்தா வந்து பாருங்க. என்ன தம்பி கையெழுத்து நல்லா எழுதுவா மாட்டேன். டேண்ட்ரஃப் சார் மண்டையில. எது ரேண்டம் தான் கட்டமர் வயசுல இருக்கு. இத நான் அப்ப சொல்றேன். ஆமா சார், இப்பதான் பெரிய டேப்பா வருது. போ. ஏய் உட்காருடா. வா வா. கிசோ பிச்சு வந்து மாடா நீங்க. வா ஓடு. எக்ஸாம் ஆளா. தம்பி என்ன பண்றீங்க? என்னடா கீர்த்தி சுரேஷ் போட்டோல இருக்கு? டேய் இதடா. என்ன பங்கு? முதல்ல நீ போ. பாத்துக்கலாம் இப்ப இங்க உடனே நிறுத்திட்டு பாத்தியா? அந்த கோபால சொல்லுடா, அந்த புள்ள காமிச்சா மட்டும் அப்படியே காட்டுறான்டா, நாங்க வந்து காமிக்கவே மாட்டான்டா. சரிப்பா டைம் ஆப். பாத்து கொடு. நீ எழுதி வச்சேன் தெரியும். சார் 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 நீ ரோடு போட்டது போடுங்க. சார் முக்கியமான விஷயம். என்ன பாங்க? சார் அந்த கோபால் அந்த பொண்ணு மட்டும் காட்டா எல்லாம் காட்டவே மாட்டான் சார். நந்தினி போறான் சார். ஆகும்னா கோபால் நீயம்மா உண்மையில காமிச்சியா? சார் அது மட்டும் இல்லாம காலைல போனா நந்தினி சாப்பிடலாம் தூங்கலான்னு கேட்கறான் சார். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறேன் சார், படிச்சு கோபால் என்ன கோபால் இது? தங்கச்சி மாட்டாடா. தங்கச்சிக்கு விசாரிக்க மாட்டாங்க. என்ன நீ போ போய் விசாரிக்க. பாத்து என்ன பாட்டு என்னடா அச்சு அச்சு வீட்டை போய் அவ்வளோ கிடையாது. கொடுமா தம்பி பாத்து விடு. 50-50 ஓ ஃபைபர் பாதி நான் பாதி அவ்வளோதான். சரி வாங்க, எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அது ஆனுவல் டே என்ஜாய் பண்ண வாங்க. வாங்கடா வாங்கடா போகடா வாங்கடா. ஒண்ணும் இல்லடா, விடுங்கடா. ஏன்டா இப்ப இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு, ஏதாவது இருந்தாலும் பேசிக்கலாம். ஒன்னும் ஆகலடா. அப்ப வா டான்ஸ் பிராக்டிஸ் போலாம். வரலடா நானு. ஏன் டான்ஸுக்கு வர மாட்டேங்கிற? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா டான்ஸ் ஆட இப்போ. இல்லையே, நீ தானே எப்பயும் நல்லா ஆடுவ. இல்லடா நான் வரலடா இந்த தடவை. எங்களுக்கு நீ வா அப்படின்னு சொல்லுவே, இப்ப வர மாட்டேன். என்னடா ஆச்சு? நான் வரலடா. ஏய் வாடா, என்னடா வருஷத்துல ஒரு நாள் வருது, இது கூட வர மாட்டேன்னு எப்படிடா? இல்லடா என்னை விட்டுருங்கடா, நீங்க போய் ஆடுங்க நம்ம பசங்க கூட. இப்ப என்னதான் காரணம்? அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. இல்லடா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடா, அதான்டா கஷ்டமா இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நேற்று கேட்டப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுதுடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி விட்றா பாத்துக்கலாம், அந்த பொண்ணு நல்லா இருந்து போகுதுடா. ஏன்டா நீ இப்படி நினைக்கிற? இருந்தாலும் லவ் பண்ணிட்டேன் இல்லடா. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான்டா. என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கா பாஸ். ஏய் கஷ்டமா இருந்தா படிச்சு இருக்கும்டா.
கிஷோர் வீட்டுக்கு கிளம்புறாமா மாப்பிள்ள பார்த்து பத்திரம் போயிட்டு வா பார்த்து போடா கஷ்டப்பட்டு அடிக்கலாம் இன்னும் ஸ்கோர் தருவாங்க நான் திருந்தி வைக்கி ஏதோ பிஞ்சு போயிருக்கான் தெரியுது நம்ம ஆனது டான்ஸ் செய்யலடா ஒரு டான்ஸ் ஆடி இதுக்கு தான் ஆம்பட்டி கொடுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஏய் நம்ம அவரவடைய சாலா அட்டமணம் ஆடிட்டோம் அப்படியே ஸ்கிரீன்ல பெருசா போட்டாங்கல்ல அந்த மாதிரி நம்ம டான்ஸ் அடுத்த வருஷம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யாரு பெரிய மாஸ்டர் ஆச்சே நீ பெரிய மாஸ்டர் தான் சீரியஸா அவங்களோட போறாங்களா நேசம் எல்லாம் கஷ்டமா இருக்கு எங்கடா ஒரு நேசம் ஏய் ஹரியனை காலையில கிளம்பிடுச்சாமா அரியணை காலையில கிளம்பிட்டாரா அவரோட்டு நேசம் நேரம் மட்டும் தான் இருக்காரா எங்கடா அண்ணன் வர காணோம் அண்ணனுக்கு ஃபோன் வரடே கண்ணே ஏய் அண்ணன் வந்தாரடே நீ வாணே என்ன ஆச்சு வாணனா ஏனா எல்லாம் விட்டு போற ஃபீல் பண்றியா அதான் ஒண்ணு சும்மா உன்ன நான் இருக்கனே ஏனா ஃபீல் பண்ற ஏய் அண்ணன் அண்ணன் அழுகுறா சொல்லுங்க பாத்துக்கலாம் என்ன சொல்லுங்க கிஷோருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாடா நல்ல நண்பன் வேணும் என்று அந்த மர ஏய் நாங்க போய் பாப்போம்டா ஏய் ஐசியூல உள்ள போக முடியாது யாச்சும் ஒரு ஆள் போய் பாப்பா உள்ள போய் பாத்துடா கிஷோர் பாத்துடா ஏய் சார் இங்க இருக்காரா சார் சார் கிஷோர் இப்ப எப்படி இருக்கு சார் அப்பா அவங்க அப்பா ஆக்சுவலி சீரியஸாக இருக்காரு கிஷோர் போய் பார்த்துருவாங்க அப்பா எப்படி இருக்கு சார் பார்த்துக்கோப்பா ரொம்ப போயிட்டாங்க டேய் கிஷோர் முடிச்சிட்டான்டா வாங்கடா ஏய் கிஷோர் அப்பா எங்களுக்கு தெரிய வேண்டாம் சொல்லிடாதீங்களா ஏய் படுறா டேய் கிஷோர் டேய் முடிச்சேடா டேய் மச்சான் ஜூஸ் குடுறா கிஷோருக்கு டேய் எங்கடா இருக்கும் டேய் ஒண்ணே இல்லடா என்னடா சேம்பா இருக்கீங்க எல்லாரும் டேய் ஒண்ணே இல்ல மன டிஸ்டர்ப் டேய் என்னாச்சு பயமா இருக்குடா சொல்லுங்கடா டேய் ஒண்ணே இல்லடா அப்பாக்கு என்னாச்சு படுறா ஜூஸ் குடுறா என்னாச்சு ஜூஸ் குடுறா அப்பாக்கு என்ன ஆச்சு சொல்றா சொல்றா நான் அப்பாக்கு என்னடா ஆச்சு ஒண்ணே இல்லடா நான் சொல்றேனா அப்பா நம்மள இங்க போயிடாதா தோன்றி போய் அப்பா எங்கடா அப்பா இறந்துட்டா தந்தை அன்னை அன்பன் கண்ணீரை நாங்க கூட கூட சொல்லிக்க நேரமில்லை என் உயிராவின் வரமாகிறவா கிஷோர் நம்பர் தூமா இருக்கு சொல்லி கொடுமா அவனும் இல்ல ஆமாடா சே எக்ஸாம் வந்தானா டேய் என்னடா சரி நேசம் என்ன கடைசியில கிளியர் பண்ண வரேன் நிமிஷம் அண்ணே நல்லா அறியலாம் இல்லாம கிளியர் பண்ணுங்க நான் 2 அறிய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பேசவே நடக்காது இவ்வளவு நாள் விளையாட்டுல எல்லாமே பண்ணிட்டாங்க இப்பதான் தெரியுது அதுக்கு கிஷோருக்கு இப்படி ஆனதுல தான் எல்லாமே புரியுது தெரியல சார் கிஷோர் யாரை இந்த ஆக்சிடென்ட் பையன் தம்பி அவன் எக்ஸாம் மட்டும் எழுதி போயிட்டான்ப்பா பா வெளியே விட முக்கியமான வேலை இருக்கு சார் வாங்க சார் கிஷோரை பார்க்க வேண்டிய போறா சே ஹே எனக்கும் நேரமாச்சு நான் ஊருக்கு போகணும் காலேஜ் முடிஞ்சுல கோபால் தானே கோபால் அதிகாரி நான் ஃபர்ஸ்ட் டைம் போறவனே எப்பவுமே டேய் கோபால் யாரா அழுகுற நான் செகண்ட் ரேங்க் தான் வந்திருக்கேன் டேய் கோபால் செகண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் டைம் கேறான் ஏய் என்ன கோபால் எவ்வளவு மார்க் எடுத்தா 5 மார்க்ல போச்சுடா ஏன்டா
கொஞ்ச நேரம் ஆளுக்கு ஓவர் மச்சான் பாஸ் ஆயிட்டான்டா. கோவாளி ஃபண்டில் பண்ணுறேன் அவன் சங்கடமாக எத்தனை நாள் தான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுட்டு இருக்குதுன்னு தெரியல. சார் வந்துட்டீங்களா? சார் உள்ளதான் இருக்காரு. நான் சர்ப்ரைஸா போய் பாருங்க. உள்ளதான் இருக்காரு. 5 வருஷம் கழிச்சு இப்போ எப்படி போய் பார்க்கறது? சரி வாங்க போய் பார்ப்போம். அந்த போட்டோ என்னடா அவ்வளவு நானே பார்த்துருக்கேன். அது நல்லா தான் இருக்கு. சார் மிஸ் பண்ணீங்களா சார்? எப்படா வந்தீங்க? ஏன்னா விட்டு போயிட்ட பாதில என்ன மச்சான், எனக்கு அதுக்கப்புறம் காலேஜ் வரவே தோணலடா. ஏங்க வந்து ட்ரீட் கொடுறா. நீங்க எல்லாம் இருக்கீங்களா, எனக்கு அதுவே போதும்டா. வேற என்னடா? அவங்க எப்பவுமே போட்டாங்க ட்ரீட் கொடுறா. ஏமாத்தலாம்னு பாக்குறியா? எப்படி பேசினாலும் மறைக்கிறீங்களா? 5 வருஷம் கழிச்சு மறந்துடுவோம்னு நினைச்சியா? ட்ரீட் முக்கியமில்லை. மறக்கக்கூடிய ஒரு பாட்டு. இப்போ காலேஜ் போய் காலேஜ் கேட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல குட்டி ஸ்மைலோட எமோஷனோட பேசுவாங்க. காலேஜில் இருந்த வரைக்கும் பில்டிங் முடிக்கவே அந்த பில்டிங் சின்ன சின்ன மெமரிஸ் இருக்கு. அந்த சின்ன சின்ன மெமரிஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேறு 3 வருஷம் வரப்போகிறோம் கிடையாது. வயசாக எடுத்து எங்கே என்ன பிரச்சனைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக வரவங்க அவங்க தான். இது ஒரு விஷயம் இல்லைங்க. இதுதான் பண்ணதால நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் காலேஜில் கெரியர் பில்ட் பண்ணணும்னு வருவாங்க, நிறைய பேர் காலேஜில் பாண்டாட்டணும்னு வருவாங்க. ஆனால் இது 2 பேர் நடக்கணும்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டை பில்ட் பண்ணுவாங்க. நம்மலாம் யாரு?